ஆட்டுக்குட்டி அண்ணாமலை உன் மோடியை டெலிபிராம்பரேட்டர் என்று சொல்லக்கூடிய கூகுள் டெலிபிராம்பரேட்டர் இல்லாமல் ஒரு மேடையில ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுவோம் தலைவனை. நம்ம ஆளுவெல்லாம் சொல்றானே இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம், நாங்கள் எல்லோரும் இந்துக்கள், வாருங்கள் இந்துக்களை ஒன்று கூடுங்கள். ஆம், ஒன்று கூடுவோம். ஒருவனுக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்கிறான். என்னோடு வா, வந்து பேசு. எங்கள் தலைவரை எல்லாம் இழுக்கிறாய், என்னோடு வந்து பேசு. நேற்றைக்கு ஏதோ ஊழல் பட்டியல் வாசிக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஊழல் பட்டியல் வாசிப்பதற்கும் ஊழல் என்றால் என்ன என்பதற்குமே வித்தியாசம் தெரியாமல், அரசியல் ஆட்சிச்சுவடி கூட தெரியாமல், அண்ணாமலை இங்கே வா, நீ தலைவனாக பாஜகவுக்கு இருக்கலாம். அங்கே மாட்டு மூத்திரத்தை குடித்து விட்டு மாட்டுச்சாணியை மூளை முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறவர்கள் தான் அந்த கட்சியில இருக்கிறார்கள். உனக்கு மட்டுமல்ல, உங்க அப்பனுக்கும் சேர்த்த அரசியல் வரலாறு இருக்கிறவன் தான் திமுகவின் தொண்டன். நேற்று வரைக்கும் கர்நாடகாவிலே நான் கர்நாடகத்தான் என்று சொல்லி மார்தட்டி விட்டு இங்கே வந்து அரசியல் செய்கிற கூத்தாடிகள் அல்ல நாங்கள். என்னை இதற்காக தலைவர் திட்டுவார். நீ எத்தனை சொன்னாலும் நீ திருந்த மாட்டாயா, அவர் எச்சு ராஜா என்பார். எச்சு ராஜா என்பது வேண்டுமானால் உங்களுக்கு இருக்கட்டும் தலைவரே, அவன் எப்போதும் எச்சை தான். இந்த தமிழ் சமூகத்தில் பிளவு ஏற்படுத்த யார் நினைத்தாலும் அவர்கள் எச்சை தான். என்னடா ஊழல் சொல்லு அப்படின்னு கேட்டா, நீங்கள் ஏன் ஆவினில் பால் பவுடர் வாங்கி கொடுக்கவில்லை? மூதேவி, நாங்க கொடுக்கிறது பால் பவுடர் இல்ல, அது புரோட்டீன் பவுடர். நீங்க வந்து ஆவின்ல பால் பவுடர்ல வந்து கொழுப்பை எடுத்துட்டு தான் மக்களுக்கு கொடுப்போம். ஆனா நாங்க ப்ரோமிக்ஸ்ங்கிறது மல்டி விட்டமின் பவுடர். அது அந்த பவுடரை குடிச்சா குழந்தை வயிற்றுல இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தை நல்லா வளரும். அதுக்காக அந்த பவுடரை கொடுக்கிறோம். அது வெளி மார்க்கெட்ல 680 ரூபாய், நாங்க 500 ரூபாய்க்கு தான் அதை வாங்குறோம். ஏறக்குறைய 166 ரூபாய் கம்மியா வாங்குறோம்னு எங்க அமைச்சர் பதில் சொல்றார். மோடிக்கு கீழே பணியாற்றுகிற எல்லா அரைவக்காட்டு ஆட்டுக்குட்டிகளும் 1000 பேசிவிட்டு அது சொந்த கருத்து என்று சொன்னார்கள். அதிமுகவில பொன்னையன் பேசுவதெல்லாம் அது சொந்த கருத்தாய் போன போது, அரசு பணியிலே ஒரு அரசு ஊழியர் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கிற குணம் இருக்கிறதே, அந்த சீக்வன்ஸ் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? சில பேர் இந்த மண்ணிலே மைக்கு கிடைக்கிறது என்று 1000 பேசுகிறான், பாந்தி எடுக்கிறான், விஷமத்தை கொட்டுகிறான். உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? ஒருவனுக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்கிறான். வா, என்னோடு வா, வந்து பேசு. எங்கள் தலைவரை எல்லாம் இழுக்கிறாய், என்னோடு வந்து பேசு. என்னை கலைஞர் 2016 அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி பேச வைத்தார். நான் சாதாரண தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து 1996 வடை விற்றுக் கொண்டு படிக்க வக்கற்றவனாய் தெரிந்த தமிழன் பிரசன்னா 2016 அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசினேன் என்றால் அதற்கு இந்த இயக்கமும் கலைஞரும் போட்ட பிச்சை அடித்தம் திருத்தமாக சொல்லுவோம். நாங்கள் பேசுகிற ஆங்கிலத்திற்கு உங்கள் எல்லாம் பேசக்கூட முடியாது. மோடியை பேச சொல்ல பார்ப்போம். இவர்களெல்லாம் எப்படி நாம் என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. நேற்றைக்கு ஏதோ ஊழல் பட்டியல் வாசிக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஊழல் பட்டியல் வாசிப்பதற்கும் ஊழல் என்றால் என்ன என்பதற்குமே வித்தியாசம் தெரியாமல், அரசியல் ஆட்சிச்சுவடி கூட தெரியாமல், அண்ணாமலை இங்கே வா, நீ தலைவனாக பாஜகவுக்கு இருக்கலாம். அங்கே மாட்டு மூத்திரத்தை குடித்து விட்டு மாட்டுச்சாணியை மூளை முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறவர்கள் தான் அந்த கட்சியில இருக்கிறார்கள். ஆனால் திமுகவிலே போய் பார், மேடையில் உட்கார்ந்து இருக்கிற எந்த தலைவரையும் நீ கூப்பிட வேண்டாம். இந்த கூட்டம் முடிந்து விட்டு அந்த கடைசி ஓரத்தில் அழுக்கு சட்டையோடு கருப்பு சிவப்பு வேட்டியோடு தோளிலே தன்மானத்தோடு ஒரு கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக் கொண்டு யாராவது ஒரு தொண்டன் இருப்பான். அந்த தொண்டனிடத்தில் போய் 1947 இருந்து அல்லது 1932 இருந்து இன்றைக்கு வரைக்கும் அரசியல் வரலாறை கேட்டுப்படி. அவன் சொல்லுவான், உனக்கு மட்டுமல்ல உங்க அப்பனுக்கும் சேர்த்த அரசியல் வரலாறு இருக்கிறவன் தான் திமுகவின் தொண்டன். நேற்று வரைக்கும் கர்நாடகாவிலே நான் கர்நாடகத்தான் என்று சொல்லி மார்தட்டி விட்டு இங்கே வந்து அரசியல் செய்கிற கூத்தாடிகள் அல்ல நாங்கள். இந்த மண்ணுக்காய், இந்த மக்களுக்காய், தமிழ் இனம் காக்க, தமிழ் இனம் காப்பதற்கு உன் உயிர் தேவையா அல்லது வீடு போகிறாயா என்றால் என் இனம் காக்க என் உயிரையே ஆகுதியாக கொடுப்பேன் என்று சொல்லுவது திமுக என்கிற இயக்கத்தின் கூட்டம். நாங்கள் இந்த சமூகத்திற்காக வந்தவர்கள், இந்த இனத்தை பாதுகாத்தவர்கள். ஏதோ மத்தியில் ஆளுகிற ஆட்சி இருக்கிறது, போகிற இடங்களில் எல்லாம் 10 மைக்கு கிடைக்கிறது என்பதற்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆங்கிலம் தெரிந்தால் தான் ஒருவர் முதலமைச்சர் ஆக முடியுமா? யோசித்து பாருங்கள் நண்பர்களே. நம் முதலமைச்சரை பற்றி என்னென்ன பேச்செல்லாம் வந்தது. காரைக்குடியில இருக்கிற எச்சையெல்லாம் சொன்னது. என்னை இதற்காக தலைவர் திட்டுவார். நீ எத்தனை சொன்னாலும் நீ திருந்த மாட்டாயா, அவர் எச்சு ராஜா என்பார். எச்சு ராஜா என்பது வேண்டுமானால் உங்களுக்கு இருக்கட்டும் தலைவரே, அவன் எப்போதும் எச்சை தான். இந்த தமிழ் சமூகத்தில் பிளவு ஏற்படுத்த யார் நினைத்தாலும் அவர்கள் எச்சை தான். 8 கட்டம் போட்டோம், 12 கட்டம் போட்டோம்,
16 கட்டம் போட்டோம், சோலி உருட்டி பார்த்தோம், ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாது என்று அந்த எச்சை ராஜா போகிற தெருவெல்லாம் பேசிக் கொண்டு போனது. இதை பார்த்தால் கோபம் வருமா வராதா? என் தலைவனை பேசுகிற போது எங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதற்கு நாங்கள் பதில் சொன்னோம். தலைவரே கூட எங்களிடத்தில் கோபித்துக் கொண்டார். ஏன் இப்படி பேசுகிறாய், கொஞ்சம் பொறுமையாக பேசு. நான் சொன்னேன், தலைவரை என் மீது நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுங்கள், ஆனால் உங்களை எவன் பேசினாலும், உங்களை எவன் தொட்டாலும், இந்த இயக்கத்தை எவன் தொட்டாலும், கலைஞரை தொட்டால் விட்டுகிற முதல் அடி எங்களுடைய அடியாகத்தான் இருக்கும் என்று சொல்லுவோம். அப்படி சொன்னார்கள். சோலியை உருட்டி பார்த்தோம், ஸ்டாலினால் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொன்னான். ஆனால் அந்த எச்சை ராஜா இன்றைக்கு சொல்லுகிறார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லுகிறான், மன்னித்து விடுங்க, தலைவர் திட்டினால் நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். துண்டு சீட்டு வச்சு படிக்கிறார், அவரை துண்டு சீட்டு இல்லாமல் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். சவால் விடுகிறேன், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, உன் மோடியை டெலிபிராம்பரேட்டர் என்று சொல்லக்கூடிய கூகுள் டெலிபிராம்பரேட்டர் இல்லாமல் ஒரு மேடையில ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுவோம் தலைவனை. எங்கள் இயக்கத்தின் தலைவர்கள் அப்படி அல்ல, வெளிப்படையாகவே சொன்னார், எனக்கு பேச தெரியாது, கலைஞரை போல எனக்கு அடுக்குமொழியிலே பேச தெரியாது. ஆனால் கலைஞர் சொல்லிக் கொடுத்த உழைப்பினிடத்தில் இருக்கிறது. அவர் 16 அடி பாய வேண்டும் என்றார், நான் 32 அடி பாயக்கூடிய கலைஞரின் கடைமட்ட தொண்டனாக இந்த இயக்கத்தையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பேன் என்று சொன்னார். எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இதை விட எங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? அவரை துருப்பு சீட்டு என்று இந்தியா சொல்லுகிறது. துண்டு சீட்டு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு துருப்பு சீட்டு என்கிறார்கள். கலைஞர் மறைந்து விட்டால் இயக்கம் இருக்காது என்று சொன்னார்கள். 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இல்லை. இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் வேலு அன்றைக்கு எந்த பதவியிலும் இல்லை. அண்ணன் நம்முடைய தியாகராயனர் பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு எந்த பொறுப்பிலும் இல்லை. நாங்கள் யாரும் எந்த பொறுப்பிலும் இல்லை, யாரும் எந்த இடத்திலும் இல்லை. ஆனால் அதற்காக எங்கள் இயக்கத்தை விட்டு கொடுத்து எந்த சூழலிலும் வாழ்ந்ததில்லை. இந்த இயக்கமா பொறுப்பா என்றால் பொறுப்பு என்பது தோளில் கிடக்கிற துண்டு, இந்த இயக்கம் எங்கள் மானத்தை காக்கிற வேட்டி என்று நாங்கள் இருந்தவர். அப்படி பயணித்த எங்கள் இயக்கத்தை பார்த்து நீங்கள் பேசுகிறீர்கள். ஆட்சியில் எத்தனை ஊழல் என்று சொன்னார். என்னடா ஊழல் சொல்லு அப்படின்னு கேட்டா, நீங்கள் ஏன் ஆவினில் பால் பவுடர் வாங்கி கொடுக்கவில்லை, ஆவினில் ஏன் பால் பவுடர் வாங்கி கொடுக்கவில்லை? அட மூதேவி, நாங்க கொடுக்கிறது பால் பவுடர் இல்ல, அது புரோட்டீன் பவுடர். நீங்க ஆவின்ல பால் பவுடர்ல கொழுப்பை எடுத்துட்டு தான் மக்களுக்கு கொடுப்போம். ஆனா நாங்க ப்ரோமிக்ஸ்ங்கிறது மல்டி விட்டமின் பவுடர். அது அந்த பவுடரை குடிச்சா குழந்தை வயிற்றுல இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தை நல்லா வளரும். அதுக்காக அந்த பவுடரை கொடுக்கிறோம். அது வெளி மார்க்கெட்ல 680 ரூபாய், நாங்க 500 ரூபாய்க்கு தான் அதை வாங்குறோம். ஏறக்குறைய 166 ரூபாய் கம்மியா வாங்குறோம்னு எங்க அமைச்சர் பதில் சொல்றார். எங்க அமைச்சர் பதில் சொல்றார். கோயிலுக்குள் போனா நீங்கள் எப்படி இந்துக்களுக்கு எதிரிங்கிறான். எங்க அண்ணன் சேகர் பாபு எல்லா கோயிலுக்கும் உள்ள போறார். நேற்றுக்கு போனார், தீட்சதர்கள் எல்லாம் தரையில உட்காரு, நான் மேல எல்லாம் வர மாட்டேன், எல்லாம் கீழே உட்கார், நானும் தரையில உட்கார, நீயும் உட்கார். இதுதான் திராவிட மாடல். யோசித்து பாருங்க. எல்லாரும் இந்துக்கள், வாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ளார போவோம்னா நீங்க எல்லாம் வரக்கூடாது, கர்ப்ப கிரகத்துல நாங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றது RSS பிஜேபி. வாங்க எல்லோரும் போகலாம், நீயும் போகலாம், நானும் போகலாம் என்று சொல்லுவது திராவிட மாடல். கல்வி என்று கேட்டால் காதில் ஈயத்தை காட்சி ஊத்து என்று சொன்னது ஆரிய மாயை. கல்வி என்றால் எல்லோருக்கும் இலவசம் படியுங்கள் என்று சொன்னது திராவிட மாடல். வேலை வாய்ப்பா உங்களுக்கெல்லாம் கிடையாது, நீ எல்லாம் சூத்திரன் என்று சொன்னது ஆரிய மாயை. வேலை வாய்ப்பா இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு பெற்று தருகிறோம், நீங்களும் வாருங்கள் என்று சொன்னது திராவிட மாடல். கோவிலுக்கு உண்டியல் வரைக்கும் தான் நீ வரலாம், அதற்கு மேலே நீ வரக்கூடாது, நீ வர்ணாசிரமத்தின் சாதிய சூத்திர கட்டமைப்பில் பிறந்தவன் என்று சொன்னது ஆரிய மாயை. அதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை. உண்டியலை கடந்து கோவிலுக்குள்ளே வா, கருவறைக்குள்ளே வா, கடவுளையும் தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்று சொன்னது திராவிட மாடல். இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு அரசாங்கம் கட்டமைக்கப்படுகிறது. நாங்கள் வந்தோம், நாங்கள் சொன்னதை செய்தோம், சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறோம். விஷனரி லீடர், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவரை இந்த தமிழகம் பெற்றிருக்கிறது. சிஓட்டஸ் கருத்து கணிப்பு, இந்தியா டுடே கருத்து கணிப்பு, ஓராண்டில் நண்பர்களே யோசித்து பாருங்க, 10 ஆண்டு காலம் அதல பாதாளத்தில் கிடந்தது. அந்த கழுசடைகளை எல்லாம் பேசி, நான் இன்னும் ஆட்டுக்குட்டியை பத்தி எல்லாம் இந்த மேடையில பேச விரும்பவில்லை. ஏனென்றால் இது சிங்க கூட்டங்களின் கூட்டம். அந்த சிங்க கூட்டங்களின் மேடையில் ஆட்டுக்குட்டியை எல்லாம் பேசி நாம் என்ன அசிங்கப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆனாலும் இவர்கள் கூவுகிற கூவு தாங்க முடியவில்லை. இவருடைய அயோக்கியத்தனத்தை நாம் அப்பட்டப்படுத்தி காட்ட வேண்டும். ஏன் என்று சொன்னால்,
நமக்கு கிடைத்த தலைவர்கள் வேறு யாருக்கும் இல்லை. பெரியார் சிந்தித்தார், அண்ணா கோடு போட்டார், தலைவர் கலைஞர் 50 ஆண்டு காலம் நம்மை கட்டி காப்பிட்டார். இடையிலே அரசியல் மாற்றங்கள், சில கலுசடைகள், எல்லோரும் சட்டமன்றத்திலே நாற்காலிக்கு அடியில் போனவர்கள் எல்லாம் இந்த முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்தார்கள். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே. மோடி வந்தார், டெல்லிக்கு நம்முடைய முதலமைச்சர் போனார். நீங்கள் செய்தித்தாள் படிப்பவர்களுக்கு ஒரு கணக்கை சொல்லுகிறேன். எடப்பாடி ஆட்சி காலத்தில் எடப்பாடி மோடியை சந்திக்க போனார். அக்பர் இல்லத்துக்கு போகிற போதே தரையிலேயே ஊர்ந்துதான் போவார். மோடி கேட்பார், முதலமைச்சர் எங்கே என்று. இப்போதுதான் அக்பர் சாலையில் ஊர ஆரம்பித்திருக்கிறார், சீக்கிரம் வந்து விடுவார். ஏன், அவருக்கு காலெல்லாம் இல்லையா? இல்லை, அவர் எப்போதும் டேபிளுக்கு அடியிலே ஊர்ந்து போனவர், ஆகவே ஊர்ந்துதான் வருவார் அப்படி என்று அமித்ஷா சொன்னார். நம்முடைய தமிழக முதல்வர் போனார், நேரடியாக மோடியை சந்தித்தார், கால் மேல் காலிட்டு அமர்ந்தார். மோடி அந்த புகைப்படத்தை பார்த்தால் கைகட்டி வாய் பொத்தி நம் தமிழகத்தினுடைய முதல்வர், நம்முடைய தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். இதுதான் ஒரு ஆட்சி, இது தன்மானத்திற்கான ஆட்சி. ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் ஒரு தனி நபரோ அல்லது ஒரு இயக்கத்தின் தலைவரோ அல்ல, ஒரு மாநில மக்களினுடைய தன்மானத்தை பாதுகாக்கிற தலைவர். He is a leader for all, நமக்கான தலைவர். அந்த தலைவர் மோடியை வைத்துக் கொண்டு பேசினார். மோடி அவர்களே, நீங்கள் பிரதமராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தமிழக மக்களுக்கு துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீட்டால் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்த அனிதா முதற்கொண்டு 16 பிள்ளைகள் செத்து போயிருக்கிறது. நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஜிஎஸ்டி ஏறக்குறைய 20,000 கோடி நிதி தேவைப்படுகிறது, நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிவிட்டு போன போது நம்ம நாடக கம்பெனில இருந்து ஆளை எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க, எல்முருகன் ரெடி பண்ணி. அவங்க மோடி பேரை சொன்ன உடனே பாரத் மாதா கி ஜெயன்னு கைதட்டணும்னு சொன்னாங்க. எல்லாம் காவி துண்டு போட்டிருக்கான். அந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஆளுங்க போறான், தலைவர் பேருக்கு இயல்பா கைதட்டுவான். தலைவரை எங்க நம்ம இயக்கத்தின் தலைவரை யாரை பார்த்தாலும் அது மயிர்கால் கூச்சரியும், ஒரு சந்தோஷம் வரும். நம்ம தலைவர் போறாரியா, அவர் எல்லா சூழலையும் நம்மளை கைவிட்டு விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எல்முருகன், ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே அப்படின்னா ஆரம்பிச்சான். கைதட்டுறான் பாரு, நேரு ஸ்டேடியம் ஃபுல்லா வெறும் கைதட்டல். நம்மால் தான் கைதட்டுறான்னு இந்த வீடியோவை பார்த்தா தோல்ல பாஜக துண்டு போட்டிருக்கவனு கைதட்டுறாயா. மோடி அவர்களே, வாடகைக்கு ஆள் பிடித்து வரலாம், காசு கொடுத்து கூட்டி கொண்டு கூட வரலாம். ஆனால் மக்களுக்காக, மக்களோடு இணைந்து, மக்களுக்காக தெருவிலே நடந்து, மக்களுக்காக சிந்திக்கிற ஒரே தலைவர் கலைஞர் பெற்றுக் கொடுத்து விட்டு போன எங்கள் முத்தமிழ் அறிஞரினுடைய பிள்ளையான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ஆட்சி நிரம்ப பிடிக்கிறது மக்களுக்கு. அவர் மக்களோடு மக்களாக பயணிக்கிறார், மக்களை சிந்திக்கிறார், மக்களுக்காக வாழுகிறார். ஏறக்குறைய 4 மணி நேரம் தான் உறங்குகிற ஒரு முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டுக்குள் $100 பில்லியன் அளவிற்கான தொழில் முதலீடு இங்கே வரப்போகிறது. மக்களின் மனங்களில் நம்பிக்கை இருக்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, எல்லோரும் பாதுகாப்பாக உணர்கிறோம். இதுதான் ஒரு ஆட்சி. நீங்க ஒரு ஜனநாயக நாட்டில் பெண்கள் நாற்காலி போட்டு உட்காரலாமா? பெண்கள் நாற்காலி போட்டு உட்காரலாமா? உட்காரலான்னு பேசுறாங்க. இப்ப உட்காரலாமா அப்படின்னு நீங்க ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால போய் கேட்டீங்கன்னா, ஐயோ பொம்பளையா, அது புள்ள வைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவத்துக்கு மட்டும்தான், வேற பேசாத, வீட்டுக்குள்ளார போ அப்படின்னு சொன்ன நிலை இருந்தது. இது சமூக பரிமாற்றங்களை, சோசியல் அப்லிப்ட்மெண்ட் ஆர் சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை சிந்திப்பதற்கு ஒரு தலைவர் வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ஏன் ராஜினாமா செய்கிறார் என்று கேட்டபோது அம்பேத்கர் அவர்கள் மனம் வெதும்பினார், வருத்தத்தோடு வெளியே வந்தார். தான் சாதியால் ஒடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட போது கூட அம்பேத்கர் வருத்தப்படவில்லை. ஆனால் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வருகிறார். எல்லோ பத்திரிகையாளர்களும் சேர்ந்து கேட்கிறார்கள், இவ்வளவு பெரிய மாமன்றத்தில் மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து கொடுத்த நீங்கள், உலகத்திலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டத்தை கொடுத்த மிகப்பெரிய அறிவாளி நீங்கள் போய் ராஜினாமா செய்து விட்டு வந்தால் யார் முதல் சட்ட அமைச்சர்? ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி, இப்படி எல்லா அமைச்சர்களும் இருக்கிற நிலையில் இவர் ராஜினாமா செய்கிறார் கேட்டார்கள். அதற்கு பதில் சொன்னார், நான் மனம் வெதும்புகிறேன்,
நான் மனம் வெதும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், எதிரிலே இருக்கிற குளத்தில் ஆடு மாடு நாய் பன்றி எல்லாம் தண்ணீர் குடிக்கிறது. என்னை போன்ற சாதாரண குடியிலே பிறந்த ஒருவன் தண்ணீர் குடிக்க முடியவில்லை. அது இட்ஸ் மை சோஷியல் டிப்ரெஷன் டுவர்ட்ஸ் மீ. இது என்னுடைய தனிப்பட்ட வழி, இந்த சமூகம் என் மீது கொடுத்திருக்கிற வழி. ஆனால் நான் சமூகவியலின் அடிப்படையில், வீவ் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் என்கிற அடிப்படையில் பெண் சமூகம் முன்னேற வேண்டும்னு அவர் ஒரு சட்டம் கொண்டு வரார். என்ன சட்டம்? இப்ப குறிச்சிங்க யூடியூப்லாம். நம்ம ஆளுவெல்லாம் சொல்றானே, இந்த ஆட்டுக்குட்டிலாம், நாங்கள் எல்லோரும் இந்துக்கள், வாருங்கள் இந்துக்களை ஒன்று கூடுங்கள். ஒன்று கூடுவோம், ஒன்று கூடுவோம். பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் சட்டம் அடிக்கிறார். அந்த சட்டத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். ஜவஹர்லால் நேரு ஏற்றுக்கொள்ளுகிறார். அசம்பிளி, நான் பாராளுமன்றத்தில் வையுங்கள், சட்டம் நிறைவேற்றுவோம், உலகத்திலேயே மிகப்பெரிய புரட்சியை இந்தியா காணும் என்று சொல்லுகிறார். சட்டம் போகிறது, வாக்கெடுப்புக்கு விடுகிறார்கள். அன்றைக்கு இருந்த RSS பனியாக்கள், பார்ப்பன பனியாக்கள் சொன்னது, அம்பேத்கர் கேட்டது 3 விடயம்தான். அம்பேத்கர் சொன்னது 3 விடயம்தான். என்ன சொன்னார்? இந்து சட்டத்தின்படி பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும். இரண்டாவது, பெண்கள் விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும், பெண்கள் தேவைப்பட்டால் விவாகரத்து செய்து கொள்ள சட்டம் வேண்டும். மூன்றாவது, சுவீகாரம் செய்து கொள்ள வேண்டும், தத்தெடுப்பதற்கான உரிமை. இந்த மூன்றும் இண்டிபெண்டன்ட் டிசிஷன் ஆஃப் வுமன். ஒன்று சொத்துரிமை, இரண்டாவது விவாகரத்து தேவைப்பட்டால், மூன்றாவது குழந்தையை தத்தெடுக்கிற உரிமை. இந்த மூன்றையும் சொல்லுகிறார் யார்? இந்த இயர் ஆஃப் 1947 to 1950, 1947 இருந்து 50க்குள் இந்த விவாதம் வருகிறது. பெரிய பிரச்சனை வெடிக்கிறது. பாராளுமன்றத்தில் இருந்த பார்ப்பன பனியாக்கள், ஆட்டுக்குட்டி அண்ணாமலையின் வகைராக்கள், மோடி வகைராக்கள் அதை தடுக்கிறார்கள். சட்டம் நிறைவேறவில்லை. கிழித்து போட்டுவிட்டு பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வந்து சொன்னார், நான் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். பெண் தலைமுறை, பெண் சமூகம் முன்னேற வேண்டும், அதற்கு இந்த சட்டம் கொண்டு வந்தேன், அதை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற போது எண்ணத்திற்காக நான் இந்த சட்ட அமைச்சர் பொறுப்பில் இருக்க வேண்டும். நான் வாழுகிற காலத்தில் ஒடுக்கப்பட்ட பெண் சமூகம் முன்னேறவில்லை என்று சொன்னால் நான் சட்ட அமைச்சராக இருந்து பயனில்லை என்று சொன்னார் அம்பேத்கர். அம்பேத்கர் இடத்திலே மறுகேள்வி கேட்டார்கள், இப்படி நீங்களே செய்துவிட்டு போனால் பிறகு எப்படி யார் அதை செய்வார்கள் என்று. அம்பேத்கர் சொன்னார், a day will come, a leader will emerge, that leader will enlighten my things and thought through his pen என்று சொன்னார். ஒரு தலைவன் வருவான், அவன் என் சிந்தனையை ஒத்தவனாக இருப்பான், அந்த சிந்தனையில் ஒத்தவன் கையெழுத்திடுகிற போது என் சட்டம் நடைமுறைப்படும் என்றார் அம்பேத்கர். இந்தியாவிற்கு சொன்னார். 1989 1924 ஜூன் 3 கருப்பாய் குள்ளமாய் பிண்டமாய் ஒருவர் இந்த மண்ணுக்கு உதித்தார். நண்பர்களே, அம்பேத்கரால் சாதிக்க முடியாததை, அம்பேத்கர் செய்ய முடியாததை, அம்பேத்கர் செய்ய தவித்ததை, அம்பேத்கரை செய்ய விடாத இந்த சமூகத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற ஒற்றை மனிதர் கையெழுத்திட்டார். இன்றைக்கு நாம் அனைவரும் சமமாய் உட்காருகிறோம். இட்ஸ் கால்ட் சோஷியல் ஈக்விட்டி, சமூக ஒருங்கிணைப்பு, சமூக சமத்துவம். இதைத்தான் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். கலைஞர் சிந்தித்தார். ஏன் பெண்களை பற்றி பேசுகிறேன் என்றால், எங்களுக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களிடத்தில் பேசினார், தலைவரே சொல்லுவார், ஒரு ஆணிடத்தில் பேசினால் அவன் 9:30 மணிக்கு ஒயின் ஷாப்புக்கு போனால் எல்லாம் மறந்து போய்விடும். ஆனால் ஒரு பெண்ணிடத்தில் பேசினோம் என்று சொன்னால் நாளை தண்ணீர் பிடிக்கிற வரை இந்த கதை ஓடும். இப்படி பிரசன்னா என்று ஒருவன் வந்தான், கலைஞரை பற்றி பேசினான் என்று பேசுவார்கள் என்று சொல்வார். ஆகவே உங்களுக்கு உரிமைக்காக கலைஞர் இன்றைக்கு வாழ்ந்து மறைந்திருக்கலாம். அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர், அவரோடு பேசக்கூடியவர். கலைஞர் சிந்தித்தார். 1989 அவர் இட்ட கையெழுத்து தான் சொத்துரிமையில் பெண்களுக்கு சமபங்கு உண்டு என்று. எல்லா மாநிலங்களும் எதிர்த்தது, எல்லா மாநிலங்களும் எதிர்த்தது. வேறு எந்த மாநிலமும் சிந்திக்கவில்லை. ஏன்? பிரிட்டனுக்கு போனால் அங்கே அரசியை தவிர வேறு யாருக்கும் சொத்துரிமை கிடையாது. There is no equal right. ஆனால் ஒரு தலைவன் சிந்தித்தான். அந்த தலைவன் 89 கையெழுத்திட்டார். அவர் பெயர் முத்தமிழறிஞர் நம்முடைய தலைவர் கலைஞர். 2020 நண்பர்களே, 2020 இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போனது. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், அதுவும் சம உரிமை வேண்டும் என்று சொன்னபோது எல்லா மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்களும் எதிர்த்து அபிடவிட் போட்டார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் சொன்னது, தயவு செய்து போங்கள், எல்லோரும் போய்
தமிழ்நாட்டில் 1989 முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற ஒருவர் சட்டம் இயற்றி இருக்கிறார். அதை படித்துவிட்டு வாருங்கள். அவர் இயற்றிய சட்டம் செல்லும். பெண்களுக்கு இந்தியா முழுவதும் சொத்தில் சம பங்கு. தோழிகளே, ஒருவர் சிந்தித்த செயல்பாடு, அவர் இட்ட கையெழுத்து தான் வாழுகிற தெருவுக்கல்ல, தான் வாழுகிற நகரத்துக்கல்ல, தான் வாழ்ந்த மண்ணுக்கல்ல, மாநகரத்துக்கல்ல, மாநிலத்துக்கல்ல, தான் இட்ட கையெழுத்து 1989. 2020 உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது அவர் இட்ட கையெழுத்து இந்தியா முழுவதற்கும் செல்லும் என்று. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் எங்களுடைய தலைவர். அதற்கு பிறகு பெண்கள் படிக்கலாம். ஆம்பளை புள்ள படிச்சா அவன் வேலைக்கு போவான், சம்பாதிச்சு கொடுப்பான்னு சொன்ன சமூகத்தில் பெண்கள் படிக்க வேண்டும் என்று சிந்தித்தான். சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவ் மேன். அவர் ஒரு சமூக கட்டமைப்பை கட்டமைக்க வேண்டும் என்கிற சிந்தித்த மனிதர் கலைஞர். எப்படி? 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல், 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல், அதுவுமே பெண்கள் உயர்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, இந்த 2 பள்ளியும் கட்டமைக்கிறார். ஏங்க, 3 கிலோமீட்டர்ல பெண்கள் உயர்நிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டர்ல பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு போனா கல்லூரிக்கு போகணும். இந்த 3 டிஸ்டன்ஸை யோசிச்சு பாருங்க. 3 கிலோமீட்டர்ல படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி இலவசம். அந்த பிள்ளை வருதா கல்வி இலவசம், படிக்க வருதா பை இலவசம், படிக்க வருதா புத்தகம் இலவசம், பிள்ளை வெறுங்காலோட வருதா செருப்பு இலவசம். இப்படி என்று சொல்லிக்கிட்டே போனவரு உயர்நிலை பள்ளிக்கு போறாரு. உயர்நிலை பள்ளிக்கு பெண் படிக்கிறாளா, அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடு. காசு கொடுத்து படித்த காலங்களில் படிப்பதற்கு காசு கொடுத்தவர் கலைஞர், படிப்பவர்களுக்கு காசு கொடுத்தவர் கலைஞர். கலைஞருடைய ஆட்சி நீச்சி பாருங்கள். நான் வருகிறேன், அடுத்த தளபதிக்கு வருகிறேன். கலைஞர் அதற்கு பிறகு கல்லூரி ஆரம்பித்தார். 5 கிலோமீட்டருக்கு மேல் 6 கிலோமீட்டருக்கு மேல் நகரத்துக்கு போய் கல்லூரியில பெண்கள் படிக்க முடியாது என்று சொன்ன போது கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். அந்த பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தோம். அந்த பெண்கள் படித்து முடித்து விட்டு வந்தால் அரசு வேலையில் 33% முதலில் இந்தியாவிலேயே கையெழுத்திட்டது கலைஞர். இன்னைக்கு எல்லா ஆபீஸுக்கும் போங்க, கவர்மெண்ட் ஆபீஸுக்கு. எங்கம்மா போறீங்க? காட்டுக்கு சுள்ளி பொறுக்க போறேன். எங்கம்மா போற? மாடு சாணி போட்டுச்சு சாணி அள்ள போறேன். எங்கம்மா போற? இதுங்க எல்லா குப்பையும் அள்ளி போட்டுச்சு துணி துவைக்க போறேன் அப்படின்னு ஒரு 20-25 ஆண்டு காலம் பேசிக் கொண்டிருந்த தலைமுறை எங்கம்மா போறீங்க? நான் நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல விஓவா இருக்கேங்க, நான் கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு சர்டிபிகேட் தெரியுமா என்கிற தலைமுறை மாற்றம் இருக்கிறது அல்லவா? கல்வி என்பது ஒரு ஆணுக்கு கொடுத்தால் அது அவனோடு முடிந்து விடும், ஒரு பெண்ணுக்கு கொடுத்தால் அது சமூகத்துக்கு கொடுக்கிற கல்வி என்று கலைஞர் அடிக்கடி சொல்லுவார். அப்படி உங்களுக்கு கல்வி கொடுத்தால் இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். அந்த நீட்சி தான் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்தலில் களமாடுகிற போது தேர்தலில் கலைஞர் 33% கொண்டு வந்ததை இன்றைக்கு அரசுகள் மாறி சட்டங்கள் மாறி 50% பெண்களுக்கு என்கிற நிலை ஆகியிருக்கிறது. இப்ப நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் ஏன் உரிமையோடு உங்களை சந்திக்கிறோம், ஏன் உங்களை உரிமையோடு கேட்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு செய்திருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கடமைப்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சின்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சி? 21 மாநகராட்சி. எத்தனை மாநகராட்சி? சத்தமா சொல்லுங்க. 21 மாநகராட்சி. அதுல ஒரு மாநகராட்சி காங்கிரஸ் கொடுத்துட்டோம், கும்பகோணத்தை. மீதி எத்தனை மாநகராட்சி? 20 மாநகராட்சியா? 20 மாநகராட்சியில உதயசூரியன் போட்டியிடுது. அந்த 20 மாநகராட்சியில 20ல பாதி சதவீதம் 50% எத்தனை? 10 இல்லையா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நம்முடைய தலைவர் கையெழுத்திட்டாரே, கலைஞரின் மகனாய் தமிழ் நெஞ்சங்களை காப்பாற்றுகிற ஆபத் பாண்டவனாய் எத்தனை அவதூறுகள் வந்தாலும் இதோ நான் ஓடி வருகிறேன் உங்கள் தெருக்களில் என்று நம்மை சுத்தம் செய்வதை விட இந்த சமூகத்தை சுத்தம் செய்வதற்காக போராடி கொண்டிருக்கிற, அவதூறுகளை புன்முறுவலோடு ஒதுக்கி விடுகிற நம்முடைய முதல்வர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது
11 மேயர்களை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். 11 மேயர். நம்ம சென்னை மேயர் யாரு? சென்னை மேயர் பிரியா. தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து கல்லூரி படித்து அரசியல்வாதி என்றால் என்னவென்றே தெரியாத போது தேடுகிறார்கள். படித்த பிள்ளையா, அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பிள்ளையா, அந்த பிள்ளையை தேடு. அதற்கு அரசியல் அறிவு தேவையில்லை. வாய்ப்பு கொடுத்தால் அரசியல் மாறும். அந்த வாய்ப்பை முதலில் கொடு என்று கலைஞர் சொல்லுவார். அந்த வாய்ப்பை தான் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு பிரியாவை தேர்ந்தெடுத்து நீ வா, நீதான் இந்த மாநகராட்சியினுடைய தாய் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறது இந்த இயக்கம். பிரியா என்கிற தனிநபர் அல்ல, இஸ் a representative of yours. அவர் உங்களின் பிரதிநிதி. யோசித்து பாருங்கள். சமைப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் பிள்ளைகள் பெற்பதற்கும் தான் நாங்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்த சமூகத்தில் நீங்க பிரியா மேயர் அப்படின்னு பார்க்க கூடாது. புரோட்டோகால் என்னன்னு பார்க்கணும். வாட் இஸ் கால்ட் புரோட்டோகால்? இந்தியாவினுடைய முதல் புரோட்டோகால் யாருன்னா குடியரசுத் தலைவர். இரண்டாவது புரோட்டோகால் பாரத பிரதமர். மூன்றாவது ஸ்டேட் புரோட்டோகால் ஆளுநர். நாலாவது சிஎம். சிஎம்க்கு அப்புறம் தலைநகரத்தினுடைய மேயர் யாருன்னா போர்த் புரோட்டோகால்ல ஒரு பெண் இருக்கிறாள். அவர் பெயர் பிரியா. அவர் இந்த மாநகரத்தினுடைய மேயர். இப்படி சிந்திப்பதற்கு ஒரு இயக்கம் தேவை. நாங்கள் வந்தோம், சாக்கடை போட்டோம், ரோடு போட்டோம், அதை கட்டினோம், இதை கட்டினோம் என்பதல்ல. தட்ஸ் கால்ட் a duty. பட் நான் வாழுகிற காலத்தில் ஒரு சமூகம் முன்னேறுகிறது, அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகம். அந்த சமூகத்திலிருந்து பெண்கள் வருகிறார்கள், அவர்களை கைதூக்கி விடுகிறேன் என்று சிந்திப்பதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இன்றைக்கு அந்த வடிவிலே நம்மை எல்லாம் ஆதரித்து அனைத்து ஒரு தந்தையின் வடிவில் இருக்கிறார் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். யோசித்து பாருங்கள் நண்பர்களே. 10 மாதங்களுக்கு முன்னால், ஓராண்டுக்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் பேருந்திலே போயிருப்பீர்கள். போனீங்களா? அப்போது டிக்கெட் போ அப்படின்னு டிக்கெட் கொடுத்து போன போதும் நீங்கள் மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டீர்கள். நினைவு இருக்கும். வரமாப்பா அந்தாண்டப்பா தூங்கின்னு வந்துட்டீங்க. கேட்டோமா? ஓராண்டு முடிந்தது. இன்றைக்கு நீங்கள் பேருந்தில் ஏறுகிறீர்கள். நீங்கள் பேருந்தில் ஏறுகிறீர்கள். கண்டக்டர் உங்களிடத்தில் டிக்கெட் கேட்கிறாரா? பதில் சத்தமா கை தூக்கி பதில் சொல்லுங்க. பின்னாடி எல்லாம் தூங்குறீங்க. சீக்கிரம் முடிச்சிடுற. ரோஜா சீரியல் பார்க்கலாம். பாயம்மா கை தூக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியுது. ஆரஞ்சு கலர் போடுவா பாயம்மா. கை தூக்குங்க. டிக்கெட் எடுக்கிறவங்க எல்லாம் கை கீழே போட்டுக்கலாம். டிக்கெட் எடுக்காதவங்க மட்டும் கை தூக்குங்க. பேருந்தில் போகிறவர்கள் ஏழ்மையில் இருக்கலாம். இன்னைக்கு பேருந்தில் பயணிக்கிற எல்லா பெண்களுக்கும் இலவச பயணம். அது இலவசம் தானா என்றால் அது உரிமை பயணம் என்று எங்கள் முதல்வர் சொன்னார். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். கலைஞர் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லுவார்கள். கலைஞர் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லுவார்கள். கலைஞரின் பிள்ளையாய் இருந்து நம்ம எப்படி ஒரு முதலமைச்சர் ஆளுகிறார் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். அவர் பெண் சமூகத்தின் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார் என்பதற்காக இந்த தகவலை சொல்லுகிறேன். பெண்களுக்கு இலவச பயணம். இந்த செய்தி கேட்டு இலவசமாக பயணிக்க ஆரம்பித்து ஒரு வாரம் ஆகிறது. கன்னியாகுமரியிலே ஒரு மூதாட்டி, ஒரு வயதான கிழவி மீன் குடையை தலையை சுமந்து கொண்டு பேருந்தில் ஏறுகிறார். அப்போது கண்டக்டர் வழக்கம் போல எடப்பாடி ஆட்சி என்று நினைத்து அந்த கூடையை எட்டி உதைத்து, கிழவி கீழே போ, மீன் கூடையெல்லாம் ஏத்த முடியாதுன்னு சொல்ல, இங்க நம்ம பேர் பாதி பேர் பொண்டாட்டிட்ட பேசுறதை விட பேஸ்புக் வாட்ஸ்அப்ல பேசுறது தான் அதிகம். அப்படி ஒருத்தன் அதை எடுத்து அதை சோசியல் மீடியால போட, பாருங்கள் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடக்கிறதுன்னு ஒருத்தன் கூக்குரல் கத்த, உடனே இந்த செய்தி தலைவருக்கு போகுது. அடுத்த நாள் அந்த பாட்டி மீன் கடையில, மீன் சந்தையில மீன் விற்கிறதுக்காக கடையை விரிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு 10-20 பேர் வேகமா போறாங்க. ஐயா நீங்க எல்லாம் பார்த்தா மீன் வாங்க வந்த மாதிரி தெரியலையே, யாருங்க? நேத்து தான் அந்த தம்பி, இந்த கண்டக்டர் தம்பி தான் என்னை உதைச்சிட்டாரே, நான் வந்துட்டேன் அந்த பாட்டி சொல்ல. இல்லம்மா, நேத்து அந்த பஸ்ல ஓட்டின டிரைவர் இவரு, எட்டு உதைச்ச கண்டக்டர் இவரு, இந்த ஏரியாவுக்கான தாசில்தார் இவரு, இந்த நாகர்கோயில் மாவட்டத்துக்கு இவரு தான் டிஆர்ஓ, இந்த நாகர்கோயில் மாவட்டத்துக்கு நான் தாமா கலெக்டர். ஐயா நீங்க எல்லாம் ஏன் இடத்து வந்தீங்க? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தோம்மா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தோம். மன்னிப்பா? ஏன், எதுக்கு மன்னிப்பு? ஆமா அந்த பையன் 8 உதைச்சாருல்ல, அதனால மன்னிப்பு கேட்க வந்தோம். மன்னிச்சிருங்க.
அந்த தம்பி பண்ண தப்புக்கு கண்டக்டர் பதவியில இருந்து பணிகளை நீக்கம் செஞ்சுட்டோம், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம், கொஞ்சம் இருங்க, ஒரு போன் போட்டு தரோம், ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசணும்னாரு அப்படின்னு போன் கலெக்டர் போடுறார். அதுவும் சாதாரண போன் இல்ல, வீடியோ கால். வீடியோ கால்ல வந்தா அந்த அம்மாட்ட, எம்மா அந்த தம்பி கண்டக்டர் தான், அவர் அரசு பணியில இருக்கார், அவர் ஏதோ தெரியாம தவறு பண்ணிட்டார், அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஒரு குரல் பேசிச்சு. அந்த அம்மா கதறி எழுதார், மொபைல் போனில் அங்கே பேசியது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மன்னிப்பு கேட்டார். எது எங்கேயோ ஒருவன் எவனோ பிரச்சனையில் தள்ளிவிட்ட ஒரு பொறுப்புக்கு இட்ஸ் கால்ட் வைகாரியஸ் லயபிலிட்டி. இட்ஸ் கால்ட் வைகாரியஸ் லயபிலிட்டி. மோடிக்கு கீழே பணியாற்றுகிற எல்லா அரைவக்காட்டு ஆட்டுக்குட்டிகளும் 1000 பேசிவிட்டு அது சொந்த கருத்து என்று சொன்னார்கள். அதிமுகவில் பொன்னையன் பேசுவதெல்லாம் அது சொந்த கருத்தாய் போன போது அரசு பணியிலே ஒரு அரசு ஊழியர் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கிற குணம் இருக்கிறதே, அந்த சீக்வன்ஸ் பாருங்க. அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு தலைவர் சொன்னார், அந்த ஆளை வேலையை விட்டு தூக்கிட்டோமா, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னார். ஆனால் தமிழ்நாட்டு பெண்களினுடைய தாய்மனம் இருக்கிறதே, அந்த அம்மா சொன்னுச்சு, ஐயா அது ஏதோ ஒரு கோபத்துல பண்ணிடுச்சு, அதுக்கும் புள்ள குட்டிங்க இருக்குமே, நான் உங்ககிட்ட எனக்காக எதுவும் கேட்கல, ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த பிள்ளைய திரும்ப வேலைக்கு சேர்த்துக்குங்கன்னு அந்த அம்மா சொன்னுச்சு. உடனடியாக அந்த பெண்ணின் கோரிக்கையை ஏற்று அவருக்கும் வேலை கொடுத்து அவரை கண்டித்து ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த எச்சரிக்கை இன்றைக்கு பெண்கள் அனைவரும் கண்ணியமாக பேருந்திலே பயணிக்கிறீர்கள். இதுதான் ஒரு ஆட்சி, இதுதான் ஆட்சி. சரி, பெண்களுக்கு மட்டும்தான் இலவசம்ட்டீங்களா, அப்ப நாங்கள்லாம் யாரு அப்படின்னு முதியவர்கள் கேட்டார்கள். கடந்த எடப்பாடி ஆட்சியிலே தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், 60 வயதிற்கு மேல் போனால் உங்களுக்கு பேருந்திலே இலவசம் என்று சொன்னார்கள். அந்த சட்டம் நிறைவேறியதா என்றால் இல்லை நண்பர்களே. ஆனால் இந்த செய்தி தலைவருக்கு போகிறது, முதியவர்களுக்கும் பேருந்தில் இலவச பயணிக்கட்டும், அவர்கள் இந்த மண்ணுக்கு உழைத்தவர்கள் என்று கையெழுத்திடுகிறார் முதல்வர். சரி, பெண்கள் முதியவர்கள் அவ்வளவுதானா, அவ்வளவுதானா, அதற்கு பிறகு வேற யாருக்கு இல்லையா, நாங்கள்லாம் யாரு அப்படின்னு ஒரு குரல் வெடிக்குது. ஒரு கடிதம் வருது, ஒரு கடிதம் வருது முதலமைச்சருக்கு. நீங்கள் பெண்களுக்கு முதியவர்களுக்கு இலவச பயணம் என்று சொன்னீர்கள், ஆனால் எங்களை போன்றவர்களை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டபோது சொன்னார், நான் மறக்கவில்லை, உங்களுக்கும் பேருந்தில் இலவசம் என்று அடுத்த கடிதம் அடுத்த நாள் கையெழுத்திடுகிறார். அந்த திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாட்டில் பேருந்தில் இலவச பயணம். பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இந்த 3 பேருக்கு தானா என்று கையெழுத்திட்ட போது இன்னொரு குரல் கேட்டது, இந்த உலகம் தான் எங்களை மறந்து விட்டது, முதல்வர் மறக்கலாமா என்று சொன்னவுடன் நான் உங்களையும் மறக்கவில்லை, மன்னித்து விடுங்கள், உங்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் என்று நாம் வம்பிழுப்போமே, நாம் பொறுக்கித்தனம் பண்ணுவோமே, 9கள் அழிகள் என்று கேவலமாக பேசுகிற சமூகத்தில் திருநங்கைகள் திருநம்பிகள் என்று பெயரிட்டு அவர்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் என்று முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இது ஒரு திட்டம் தான், ஒரு திட்டம் தான். ஒரு ஆட்சி எப்படி நடக்கிறது? வாட் இஸ் ரூல்? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று வள்ளுவன் சொல்லுவான். ஒரு அரசு நடக்கிறது. பெண்கள் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இலவச பயணம். முதியவர்கள் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், அவர்களுக்கு இலவசம். மாற்றுத்திறனாளிகள், அவர்கள் இயல்பாகவே தன்னுடைய இயற்கை கொடுத்த துன்பத்தால் துயரத்தால் வாடி கொடுக்கிறவர்கள், இந்த சமூகத்தால் மறுக்கப்பட்டவர்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இலவசம். திருநங்கைகள் திருநம்பிகள் இந்த சமூகத்தில் மறக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், மறுதலிக்கப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள், மறுக்கப்பட்டவர்கள், எல்லோருக்கும் சேர்த்து கையெழுத்திடுகிறார் ஒரே ஒரு திட்டத்தில், பேருந்தில் இலவசம் என்று. இந்த ஒரே கையெழுத்தில் எல்லா சமூகமும் முன்னேறுகிறது. இட்ஸ் கால்ட் டிராவிடியன் மாடல். இதுதான் திராவிட மாடல்.